மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், இந்த திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல. இந்த முடிந்த காலாண்டுக்கான 573 கோடி ரூபாயை இன்னும் கொடுக்கல. அதை சீக்கிரமா கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்குது. பிரதமர் ஸ்ரீ ஸ்கூல் இந்த திட்டத்தில் சேர்ந்தா மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. கேரள அரசாங்கம் எங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய வரம்பை ஒன்றிய அரசாங்கம் தடுத்து நிறுத்துது. நாங்கள் பல்வேறு பேரிடர்களை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு வழக்கு தொடர்கிறாங்க. மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசுக்குமான நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் தீர்க்கப்படணும். இதுக்காக எல்லா வழக்குகளையும் ஒன்றாவே எடுத்து விசாரிப்போம். ஒரு உயர் அரசியல் சாசன அமர்வு இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்றார். கர்நாடகாவில் ஆளுநர் மாநில அரசாங்கத்தை முடக்க பார்க்கிறாரு, மாநில அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள்லாம் ஒரு பேரணியே போறாங்க. மாநில அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இந்த பல்வேறு வகையான அழுத்தங்கள் ஏன் கொடுக்குறாங்க? நிதியை மையமாக வச்சு ஒரு மாநில அரசாங்கத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தோட பல்வேறு கொள்கை முடிவுகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார காரணங்கள் அடிப்படையாக வச்சு ஏற்கனவே ஒரு சமூக நல திட்டங்களை வடிவமைச்சு அதுல வெற்றியும் கண்டு இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நாங்க சொல்றதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு வெவ்வேறு வடிவங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றின பல மசோதாக்களை ஆளுநர் கிடப்புல போட்டதெல்லாம் கூட நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். அப்படி ஒரு இடமா தான் இன்னைக்கு இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான இந்த நிதியை முடக்கிறது அப்படிங்கிறத ஒரு வடிவமா ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கு. ஒன்றிய அரசாங்கம் ஏன் மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மாநில அரசாங்கங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. மக்களோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய அரசாங்கமா மாநில அரசாங்கங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட நிதி வருவாய் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அதுல பெரும்பான்மையா 60% மேல ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. மாநில அரசாங்கத்துக்கிட்ட வருவாய்க்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 30% அளவுல தான் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பு அப்படின்னு பார்க்குறப்ப 62.7% மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் அப்படிங்கிற வகையில் மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிக பொறுப்பு இருக்குது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்னு பார்த்தா அது ஒரு 32% அந்த அளவில் தான் எடுத்துக்கிறாங்க. இந்த தரவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதிக அளவில் பொறுப்புகள் மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் நிதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் இதெல்லாம் நம்ம சொல்லலை. இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய 15வது நிதி ஆணையமே வெளியிட்ட அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. இந்த 15வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது இதெல்லாம் சொன்னாலும் கூட மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி வருவாயை பகிர்ந்தளிக்கிறதுல சில நடைமுறைகளை மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு நிதிக்குழுவிலையும் தமிழ்நாடு தனக்கு வரக்கூடிய நிதியோடைய அளவுல குறைச்சிக்கிட்டே வந்திருக்கு. 1971 மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சாரம் அரசாங்கத்தால முன்னெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே அதை செஞ்சாங்க. அதனால தான் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதி பகிர்வு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மற்றும் இன்னும் பல்வேறு வகைகளில் பிரிச்சுட்டாங்க. இதுவே தமிழ்நாடு மாதிரியான ஒன்றிய அரசாங்கம் சொன்ன பல்வேறு திட்டங்களை முறையா பின்பற்றுவதற்காக இழப்புகளை சந்திச்சிருக்கு. இப்படியான காலகட்டத்தில் தான் ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியிலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப வலுவாகவே எழுந்திருக்கு. ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை பல்வேறு வழிகளில் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று வரி பகிர்வு, இன்னொன்று இந்த ஸ்கீம் ரிலேட்டட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, அதாவது திட்டங்களின் வழியாக நிதி பகிர்வு செய்கிறது. அடுத்து துறை வாரியான கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிதி பற்றாக்குறை ஏற்படுறப்ப ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய கடன்கள், அடுத்து சிறப்பாக செயல்படுறதுக்காக கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் கிராண்ட்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு வகைகளில் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக இந்த திட்டங்கள் வழியாக கொடுக்கக்கூடிய நிதி இருக்குது பார்த்தீங்களா, அதை நேரடியாக மாநில அரசாங்கங்கள் போடக்கூடிய திட்டங்களுக்கு கொடுக்கறத விட பெரும்பாலும் ஒன்றிய அரசாங்கங்கள் போடக்கூடிய திட்டங்களின் வழியாக தான் கொடுக்குறாங்க. 23% நிதி சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் போடக்கூடிய திட்டங்களுக்கு உதவுற வழியில் கொடுக்குறாங்க. இந்த சென்ட்ரலி
ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படிங்கிறது 60% ஒன்றிய அரசாங்கத்துடைய பணம், 40% மாநில அரசாங்கத்துடைய பணம் அப்படிங்கிற வகையில தான் கொடுக்கப்படுது. அப்படி சொன்னாலும் பெரும்பாலும் இந்த திட்டங்களுக்கும் கூட மாநில அரசு தான் அதிக அளவில் நிதியை செலவு பண்ணுது. அது பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டமாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு திட்டங்களாக இருக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம், அமைச்சர்கள், சட்டசபையிலேயே எப்படி ஒன்றிய அரசாங்கம் இதில் முறையா அந்த 60க்கு 40 அவங்க கொடுக்கல, அதிக அளவில் பணத்தை மாநில அரசாங்கம் செலவு பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த தெலுங்கானா அரசாங்கத்தில் நிதியமைச்சர் நேரடியாகவே மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்காம இப்படி சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தின் வழியாக கொடுக்கிறது மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதிச்சுமையை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை இருக்குது, ஒரு வேளாண் துறை இருக்குது, ஒரு நகராட்சித்துறை இருக்குது, உள்ளாட்சித்துறை இருக்குது. தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார அரசியல் காரணங்களை இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி இதிலெல்லாம் மாநில அரசு திட்டங்கள் தீட்டி பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க. ஆனால் சில திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக கொடுக்குறப்ப மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதியையும் அது வழியாக கொடுக்குறாங்க. அதனால் அந்த திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தணும். அதுக்கு 40% மேலான பணத்தையும் மாநில அரசு செலவு பண்ணும். இது மாநில அரசுக்கு இன்னொரு வகையான சுமை. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வழியாக நிதியை கொடுப்பதற்கு பல்வேறு வகையில் நிபந்தனைகளை கொடுக்குறாங்க. அந்த நிபந்தனைகள் தான் பெரும்பாலும் மாநில அரசுகளுடைய கொள்கைகளில், சமூக நல திட்டங்களில், மாநில அரசுக்கும் மக்களுக்குமான உறவுகளில் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற மாதிரியான கட்டாய நிபந்தனைகளாக மாறுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சொத்து வரி கூட்டினாங்க பார்த்தீங்களா, அது இந்த 15வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரை. மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய, உள்ளாட்சித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமாக இருக்கக்கூடிய தூய்மை இந்தியா திட்டம், அமிர்தா திட்டம், இந்த திட்டங்களுக்கான நிதியை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொத்து வரி, காலி மனை வரியெல்லாம் கூட்டணும், அதை மறு சீராய்வு செஞ்சு அதிகப்படுத்தணும் அப்படின்னு நிதி ஆணையம் நிபந்தனை வைக்குது. இந்த உள்ளாட்சித்துறைக்கு வரக்கூடிய முக்கியமான நிதிகளில் இந்த அமிர்தா நிதி, தூய்மை இந்தியா திட்ட நிதி அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ ஒரு நெருக்கடியை கொடுத்து மாநில அரசாங்கத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய நகரங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய வருவாய், இது அடிப்படையில் உள்ளாட்சித்துறையுடைய வரிகளை கூட நியமிக்க முடியாத ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து தான் அந்த நிதியை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுது. அதே மாதிரி மின்சாரத்துறையில் மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டிய கட்டாயத்தையும் இதே மாதிரியான பல்வேறு அழுத்தங்களை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது. அப்படியான ஒரு வடிவமாக தான் இன்னைக்கு இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சொல்லக்கூடிய அந்த SSK அப்படிங்கிற அந்த திட்டம், இதுவும் ஒரு வகையான சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். இது புதிய கல்விக் கொள்கையோட இணைச்சி இதை கொடுக்குறாங்க. ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான் இப்படி பல திட்டங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி ஒரு 3 திட்டங்களை ஒருங்கிணைஞ்சுன்னா இந்த SSS கொண்டு வர்றாங்க. அதை பிரதமர் ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இணைக்கிறாங்க. இதை பல மாநிலங்கள் எதிர்க்குது. தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, பஞ்சாப், மேற்கு வங்கம், இந்த மாநிலங்கள்லாம் எதிர்க்குது. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய மும்மொழி கொள்கையெல்லாம் இங்கே திணிக்காதீங்க, மும்மொழி கொள்கையெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு விரிவான ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், இதை அப்படியே ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நிதியை நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே போன 2023-24 இந்த காலகட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 240 கோடிக்கு மேலே ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல. அதுக்கு பிறகு 24-25க்கான நிதியாண்டில் ஒரு காலாண்டு முடிஞ்சிருச்சு, அதுவும் கொடுக்கல. இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் கிட்ட தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய பணத்தை பிடிச்சு வச்சுருக்காங்க. இதனால் இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ள பள்ளிக்கல்வித்துறை வருது. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வியை முடித்து உயர்கல்விக்கு போகக்கூடிய அந்த GER ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகம். கிட்டத்தட்ட சராசரி இந்தியாவுடைய அளவை விட தமிழ்நாடு அதிகம். இப்படியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்களாம். இவங்க ஆட்சி செய்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்தெல்லாம் விட தமிழ்நாடு வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல கூட நாங்கள் சொல்கிறத கேளுங்க, குறிப்பாக மும்மொழிக்குள்ளேயே ஏற்றுக்கோங்க, அப்போனா தான் நாங்கள் காசை தருவோம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது. நிதியை மையமாக வச்சு மாநில அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகளில் தலையிடுறது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது. இது மாநில அரசாங்கத்துடைய நிதி இறையாண்மைக்கே எதிரானது. ஒரு மாநில அரசு
தன்னுடைய சொந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட தடுக்கிறதும் பிஜேபி RSS அவங்களுடைய கொள்கையெல்லாம் அமுல்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரியான திட்டங்களின் வழியாக நிபந்தனை போடுறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வெள்ள பேரிடர் காலகட்டத்தில் இவங்க உரிய நிதியை கொடுக்கலன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கும் கூட அநேகமாக கேரளா வழக்கை விசாரிக்கிறப்ப ஒருங்கிணைந்து விசாரிப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மீண்டும் பின்னோக்கி இழுக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள 1967 திராவிட இயக்கம் பல்வேறு வகையான சமூக நல திட்டங்கள்ல கல்வி, வேலைவாய்ப்பு இப்படி பல வடிவங்களில் சுயமா திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களின் வழியாக தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தியிருக்காங்க. அதை பின்னோக்கி தள்ளுறதுக்கு பல்வேறு வகையில் திட்டமிடக்கூடிய RSS, பிற்போக்கு, பாஜக மாதிரியான சக்திகள் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினாதான் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு வேறொரு வகையான அழுத்தத்தையே கொடுக்குறாங்க. அடிப்படையில் மாநில உரிமை பேசக்கூடிய எல்லாருமே தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக பிஜேபி RSS உடைய இந்த நிதியை மையமாக வச்சு கொள்கை திணிப்புகள் நிகழ்த்துறதுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். இதுபோல பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்க மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.